சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் வசனங்கள் 19வது வசனம். சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களின் தியானத்தில் ஒரு காரியத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும், இந்த 1வது நாளிலே வாக்குத்தத்த வசனமாகவும் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று யோசித்த பொழுது இந்த வசனத்தை நான் பார்க்க நேர்ந்தது. அருமையானவர்களே, இதில் சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான் என்றால், நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசித்த பொழுது, தமிழில் நான் வாசித்த பொழுது நான் இப்படி யோசித்தேன். ஆண்டவர் நம்ம மேலே பெரிய பாரத்தை சுமத்தி வச்சுட்டு அந்த பாரம் நம்மளால் சுமக்க முடியாமல் போகும்போது அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்று நினைத்தேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படி நினச்சிங்க? நாங்கள் அதெல்லாம் நினைக்கலையா, வசனமே நாங்கள் கேட்கலன்ற மாதிரி தான் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. ரொம்ப நல்லவங்க. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா தமிழில் அது அப்படி போட்டிருக்கு, பாரம் சுமத்தினாலும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆங்கில வேதத்தில் நாம் பார்க்கும்போது அதனுடைய டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமான ஒரு 2 வகையாக அதை மொழிபெயர்க்கிறார். அதாவது மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கும் போது 2 வகையாக அதை மொழிபெயர்க்கிறார். ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, blessed be the Lord who bears our burden day by day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை சுமந்து கொள்ளுகிற ஆண்டவருக்கு நன்றி, அல்லது அவரை நாம் துதிப்போம் என்று சொல்லுகிறது ஒரு டிரான்ஸ்லேஷன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, he loadeth us with benefits அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் நம்ம மேலே நன்மைகளையும் சலுகைகளையும் ஆசீர்வாதங்களையும் வைக்கிறார் என்று சொல்லி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இது 2மே ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கர்த்தர் என்னுடைய பாரங்களெல்லாம் சுமந்து கொண்டார், ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கர்த்தர் என் மேலே அவருடைய நன்மைகளையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய சலுகைகளையும் நிறைவாக வைக்கிறார், ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, ரட்சிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கிற தேவன். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு அல்லது மீட்பு அல்லது விடுதலை என்பது ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. 69ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வசனம் 20வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரட்சிப்பை அருளுகிறவர். நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிப்பீர்களானால் எல்லா இடங்களிலும் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு தேவனாக வேதம் அவரை நமக்கு காண்பிக்கிறது. இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, 2 காரியம் மறந்துடாதீங்க. ஒன்று, கர்த்தர் என் பாரங்களை அவர் மேலே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒவ்வொரு நாளும் என் பாரங்களை அவர் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார். 2வது சொல்லுகிறது, என் மேலே அவர் தம்முடைய நன்மைகளையும் தம்முடைய சலுகைகளையும் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் நிறைவாக வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, முதல் ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போமானால், நம்முடைய பாரங்களை அவர் சுமக்கிறவர். சொல்லுங்க பார்க்கல, நம்முடைய அவர் சுமக்கிறவர். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் எந்த பாரத்தை என்னிலே சுமந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கும்போது வேதம் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ரெண்டு காரியத்தை வேதம் அங்கே சொல்லுது. ஒன்று, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், என்னை மீட்கும்படியாக, எனக்கு நன்மையை தரும்படியாக எனக்காக ஒரு ஆண்டவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 13:12. அந்தபடியும் இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாடுகளை அனுதினமும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்று நாம் பார்க்கும்போது, இந்த பாடுகளை எப்படி ஏற்றுக்கொண்டாராம்? வேதம் சொல்லுகிறது, நகர வாசலுக்கு புறம்பே அவர் நமக்காக பாடுபட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, இந்த பாடு என்ற வார்த்தை, பாடுகள் என்ற வார்த்தைக்கு 3 வார்த்தைகள் அதற்கு விளக்கமாக சொல்லுகிறார். ஒன்று துன்பம், இன்னொன்று வலி, இன்னொன்று வேதனை. துன்பம், வலி, வேதனை, இது 3ம் பாடுகள் என்று சொல்லுகிறார். இந்த பாடுகளை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பாடுகளை ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வேதம் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதை குறித்து அங்கே இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். எல்லா நெருக்கம், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், இதெல்லாவற்றின் மத்தியிலையும் நம்மை போல அவரும் நமக்காக பாடுபட்டார். இது எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பிள்ளைகளை, அதுவும் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு அது தெரியும். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா, என் பிள்ளை +2 எழுதுறான், அவன் +2 எழுதுறதுனால அவனை சரியான நேரத்தில் படிக்க வைக்கணும்னு சொல்லி நான் 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திருச்சு காஃபி போட்டு அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அவனை எழுப்பி உட்கார வச்சு படிக்க வைக்கிறேன். அவன் படிக்கும்போது நான் படிக்கலைனாலும் அவன் பக்கத்தில் சும்மாவாவது உட்கார்ந்து இருக்கிறையா, தூங்காமல் உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு கதி கலங்குது, இந்த பிள்ளை பாஸ் ஆவானா, ஃபெயில் ஆவானா, என்ன மார்க் எடுப்பான், எப்படி இருப்பான்னு நான் பயப்படுறேன். ஆனால் அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட பயப்படலையா. அவன் பாட்டுன்னு செல்லு பார்க்குறான், டிவி பார்க்குறான், அவன் ஊருக்கு அதை பேசிகிட்டு இருக்கிறான். புக்கை எப்போ எடுக்கிறான், புக்கை எப்போ படிக்கிறான், அந்த உட்கார்ந்து அவனை மிரட்டி உட்கார வைக்கிறான் பாருங்க, அப்போ தான் ஏதோ புக்கை எடுத்து படிக்கிறான், அப்புறம் மறந்து போகிறான். பிள்ளைங்களுக்கு அதனுடைய பயம் தெரியல, ஆனால் கூட இருக்கிற பெற்றோர்கள் அந்த பாடுகளை அனுபவிக்கிறோம். அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. நம்ம தான் பாடுபடுறோன்னு இல்லை, என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதினால எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 2வது சொல்லுது, என்னுடைய துக்கங்களை அவர் சுமக்கிறார், என்னுடைய துக்கத்தை அவர் சுமக்கிறார். துக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் சில விளக்கங்களை சொல்றாங்க. எதனால இந்த துக்கம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மரணம் நேருகிற சூழ்நிலையில துக்கம் வருகிறது. 2வது முக்கியமான ஏதோ ஒன்றை நாம் இழந்து போகும்போது நமக்கு துக்கம் வருகிறது. 3வது வேலையில அல்லது நம்முடைய ஆரோக்கியத்தில் தடைகள் அல்லது குறைவுகள் வரும்பொழுது நமக்கு துக்கம் வருது.
நம்ம ஏதோ ஒன்றை இழந்து போய்விட்டோம், அல்லது ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில தடைபட்டு போயிருக்கிறது. அதை யோசிச்சு யோசிச்சு நான் துக்கப்படுறேன். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல். அதோடு இல்லை, இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா மன அழுத்தம். அதனுடைய பாதிப்புகள் அதிகம், சரீரத்தில் நிறைய பலவீனங்களை ஏற்படுத்துகிறது. அப்போ துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருமானால் அவனுடைய சந்தோஷத்தை அவன் இழந்து போகிறான். அழுது கொண்டிருப்பாங்க, புலம்பிக் கொண்டிருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வரும்பொழுது அந்த இடத்துல தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அப்போ ரெண்டு காரியம் நடக்குது. நான் அழும்போது உலகம், அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க, எங்க வீட்டையா இருக்கிறாங்க, எனக்கு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தா போதும், அவங்களால தாங்க முடியாது. சொல்றீங்களா? கிடையாதுங்க. நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகம் என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இது இந்த உலகத்தின் காரியம். ஏன்? நான் ஏதோ ஒன்றை இழந்துட்டேன், ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த நன்மை நடக்கல, அழறேன், துக்கப்படுறேன், வேதனைப்படுகிறேன். ஆனா ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. 21வது வசனத்துல, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கு பிரசவ காலம் வரும் பொழுது அவளுக்கு வேதனை வருது இல்ல? வேதனை சும்மா வராது. வர்றவங்க போறவங்கெல்லாம் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க இல்ல? உனக்கு பிபி ஏறிடும், அப்புறம் கால் கையெல்லாம் வீங்கிரும், ஒரு மாதிரி ஆயிடும், நீ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், இந்த சாப்பிடு அதை சாப்பிடு. இதை கேட்கும் போதே பாதி நம்பிக்கை போயிடும். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் முதல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசவம் சுகப்பிரசவம் நடக்கும். இப்போ பார்த்தா 199% என்ன தான் நடக்குது? ஆப்ரேஷன் தான் நடக்குது. போன உடனே டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோமா அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸ்கேன் எடுத்த உடனே சொல்லுவாங்க, தலை திரும்பலை, அது கால் இப்படி இருக்குது, அது தலை இப்படி இருக்குது, அது கொடி சுற்றிச்சு இல்ல, இப்படி எல்லாம் காரணம் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணோம், ஆகவே இவ்வளோ ஆகும், வாங்கிடுவாங்க. இப்போது இந்த பேறு காலத்தை நெருங்குகிற பொழுது ஒரு பெண்ணுக்கு என்ன வருதான்? துக்கம் உண்டாகுது. ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே, எப்படி இருக்குமோ தெரியலையே, நான் நல்லா இருப்பேனா, ரெண்டு பேரும் தாயும் பிள்ளையுமா சுகமாக வருவோமா, இல்லை ஏதோ ஒன்று போயிடுமா, ஏதாவது ஒன்று நடக்குமா, ஒரு வேதனை, கண்ணீர் இல்ல, பயம். ஆனால் பாதி மயக்கத்தில் இருக்கும். தட்டி எழுப்பி, அம்மா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு பாரு அப்படின்னுவாங்க. அந்த பாதி மயக்கத்தில் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அது கருப்பாக இருக்குதா சிவப்பாக இருக்குதா அது எப்படின்னுலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு குழந்தை எனக்கு பிறந்துடுச்சு இல்ல, அதோட அந்த துக்கமும் அந்த பயமும் மாறி போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவர் என்ன ஆனாரோ தெரியாது, துக்கப்படுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பார்ப்பேன். அல்லேலூயா. நான் திரும்பவும் உன்னை பார்ப்பேன். நான் மரித்து போன தேவன் அல்ல. சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காத, நான் மரித்தும் உயிரோடு இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். எந்த சூழ்நிலையில? நான் மறுபடியும் வந்து உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்தோஷம் மாறாத சந்தோஷமா இருக்கும், உன்னுடைய சந்தோஷம் நிலையான சந்தோஷமா இருக்கும். காரணம் தெரியுமா? முதல்ல சொல்லுது, அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்.
ரெண்டாவது சொல்லுது என்னுடைய துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார். மூன்றாவது மத்தேயின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 8:17. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அல்லது நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தோன்னா, என்னுடைய வியாதியை, என்னுடைய பலவீனத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்க்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிணியாளிகள், வியாதிக்காரர்கள் எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இதை சொல்லிட்டு தான் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் என்ன செய்தாராம்? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை இங்கே ஆண்டவருடைய வேதம் எடுத்து காண்பித்து சொல்லுகிறது, எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஏன்னா அத்தனை பேருடைய பலவீனங்களையும் தன்னிலே ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் தம்முடைய தழும்புகளாலே குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல பலவீனமாக வந்திருக்கிறீங்களா, வேதனையோடு வந்திருக்கிறீங்களா, துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. அத்தனையும் நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மத்தேயின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பாருங்க. ஒரு 100க்கு அதிபதி அங்கே வந்து இயேசுவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். வாசிங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அருமையானவர்களே, இந்த பகுதி நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான். அவனுடைய வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் சொல்றான், கொடிய வேதனைப்படுகிறான். லூக்காவில வாசிங்கன்னா, அவன் மரணத்துக்கு ஏதுவாய் அவன் வேதனைப்படுகிறான். வியாதி ரொம்ப கொடுமையா இருக்குது. இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் வீட்டிலே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வந்தெல்லாம் என்ன இதை செய்ய வேண்டிய பெரிய காரியம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அதற்கு பாத்திரவானும் அல்ல. என்ன செய்யுங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் போவோமானால், வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் அவர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னாருக்கு தான் சுகம் கொடுத்தாருன்னு இல்லை, எல்லாருக்கும் அவர் சுகம் கொடுத்தார். இதை சொல்லும்போது, வாசிக்கும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னையா, பலவீனமாக இருக்கிறோம், அந்த பலவீனத்தை ஒருத்தர் சுகமாக்குறாரு. இதில் என்ன, என்னுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு மருத்துவரிடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் வந்து ஏமிக்கு மருத்துவம் பண்ணார். அவர் தண்டையார்பேட்டில் இருக்கிறார். நான் அவள் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து அந்த ஸ்கூலில் அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே அங்கேருந்து நேராக தண்டையார்பேட்டைக்கு போவோம். போய் சேரும்போதே 5:30 மணி ஆகிடும். அங்கே போனால் ஒருவேளை ஆட்கள் இருந்துட்டாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். 7 மணி 8 மணி கூட ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. வந்ததான் அவள் டயர்டாக படுத்து தூங்கிடுவா, படிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு. அவர் சொன்னார், நான் தானா ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன்னார். எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. ஏன்னா நான் அம்ஜக்கரையில் இருக்கிறப்போ நான் சொன்னேன், தானா ஸ்ட்ரீட் தானே சார்,
நான் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவளை ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாலே நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன், அவளுக்கு அங்கேயே வைத்தியம் பார்த்துருங்களேன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஐயோ அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க, அதுக்காக தான் நான் டிஸ்பென்சரி வச்சுருக்கிறேன், நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ வந்து பார்த்துக்குங்கன்னார். இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண அவர் சொன்னார், அது சரிப்பட்டு வராது சார், ஏன்னா வர்றவங்களுக்கு என்னென்னமோ வியாதியெல்லாம் இருக்கும், வீட்டில் வச்சு வைத்தியம் பண்ணேன்னா அந்த பாதிப்பெல்லாம் எங்கள் வீட்டில் வரும், அதனால் நான் அதை செய்ய மாட்டேன்னார். சரி, இந்த மனுஷன் இப்படி பயப்படுறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு விட்டேன். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவரும் அக்குபஞ்சர் பண்ணுறவர், அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், வீட்டில் வச்சு பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டேன். அதனுடைய நெகட்டிவ் பவர்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தாக்கிறோம், எங்களை தாக்கும். ஒருவேளை அவங்களுக்கு நான் வைத்தியம் பண்ணேன்னா, நான் சரியில்லைன்னா என்னை தாக்கும், எனக்கு அந்த பலவீனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஒரு ஆள் நடக்க முடியாமல் கை கால் விழுந்து போய் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் என்னை தெரிஞ்ச ஒருத்தர் என் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். வந்தவங்கள ஒன்றும் சொல்ல முடியல, வைத்தியம் பண்ண 2 நாளில் அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் எங்கள் வீட்டம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்போது என்ன என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வியாதியை ஒரு இடத்துல இருந்து மாற்றினா அது இன்னொரு இடத்துல போய் தாக்குது. அதே மாதிரி ஒரு பாஸ்டர் தெரியும், காலையில் தான் அவரை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் விழுந்துட்டாரு, அவர் பைக்கில் போகும்போது அடிபட்டுச்சு, எருமாடு குறுக்கில் வந்துச்சு, இப்படியே சொல்லுவாங்க. என்னையா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் போய் ஏதோ ஒரு வீட்டில் பேய் ஓட்டிகிட்டு வந்தாராயா, வர்ற வழியில் மாடு குறுக்கில் வந்துச்சு, பைக்கில் போய் இடிச்சிட்டாரு, எலும்பு உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சு, கை உடஞ்சிச்சு. எனக்கும் தெரிஞ்சு ஒரு 3 ஆக்சிடென்ட்டு நானே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, பேய் ஓட்டிகிட்டு வந்தேன். அப்போது ஏதோ ஒரு பாதிப்பு இந்த பலவீனங்களில் இருந்து ஒருத்தரை விடுதலையாக்குனா விடுதலையாக்குகிறவர்களுக்கு வரும். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் என்னை சுகமாக்கும்படியாக என்னுடைய பலவீனங்களை அவர் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இனி அது யாரையும் பாதிக்காதப்பா, நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அதனால தான் நீங்கள் வேதத்தை வாசிச்சு பாருங்க, ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்னாலேயும் சரி, அற்புதத்தை செஞ்ச பின்னாலேயும் சரி, இயேசு தனித்திருந்து ஜெபிக்க அவர் போவார். இரவு முழுவதும் ஜெபிப்பார், மலை மேலே உட்கார்ந்து ஜெபிப்பார், முழங்கால் படிட்டு ஜெபிப்பார், உரத்த சத்தமாக ஜெபித்தார். ஏன் அப்படின்னா, அத்தனை வேதனைகளும் பாடுகளும் அவருடைய சரீரத்தில் அவர் சுமந்தார். ஆகவே தான் நீங்களும் நானும் சுகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பைபிள் நமக்கு சொல்லி தருகிற 3 காரியம் உண்டு. 1, என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். 2வது, என் துக்கங்களை அவர் சுமந்தார். 3வது, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய நோய்களையும் அவர் சுமந்து கொண்டார். இப்போ வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நீங்களும் நானும் குணமாகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் குணமாவேன்? நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, ஆண்டவருக்கு ஒரு ஸ்கேல் வச்சிட்டோம். தலைவலி, ஜுரம், கால்வலி, இருமல், சளி, இது மாதிரி இருந்தால் ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும். அதுக்கு மேலே மாறாத ஒரு வியாதி, கேன்சர் இல்லை கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், நல்ல டாக்டராக பாருங்க, என்ன நல்ல டாக்டராக பாரு. அது கூட சாதாரண டாக்டராக பார்க்காத, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. ஏன்? இயேசுவால முடியாதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கேன்சர் பேஷண்ட்டு செத்து போவாங்கன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை வச்சுக்கிட்டு படித்து 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 ஒவ்வொரு, அவங்க சும்மா இருக்கிற நேரமெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை படிப்பாங்க. அவங்க வீட்டையா இருந்தாருன்னா அவர் படிப்பார் வாக்குத்தத்தத்தை, இந்த அம்மா படுத்த படுக்க அப்படியே கேட்டு இருப்பாங்க. அவர் பேப்பரில் அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த அம்மா உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், 1 வாரம் 2 வாரம்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு இந்த வீட்டையா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ சத்தம் கேட்குது, நடக்கிற சத்தம். எழுந்துச்சு பார்க்குறாரு, அந்த அம்மா எழுந்துச்சு பெட்டில் உட்காந்துருக்குறாங்க. படுத்த படுக்கையாக இருந்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் ஓடினார், என்னம்மா ஆச்சு, யாருமா உன்னை தூக்கி விட்டது? அந்த அம்மா சொன்னாங்க, யாரும் தூக்கி விடலை, படுத்துட்டு இருந்தேன், எழுந்துச்சு உட்காருன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, எழுந்துச்சு உட்காந்துட்டேன். நடந்து பாத்ரூமுக்கு போயிட்டு இப்போ வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த சத்தத்தை தான் நீ கேட்டு எழுந்துச்சிட்டேன்னாங்க.
இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா இது, இந்த அம்மா படுத்த படுக்கையால் இருந்தாங்க, மொத்த வேலையை நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ எப்படி இவங்க எழுந்துச்சு போனாங்க? மறுநாள் காலையில் எந்த டாக்டர் இவங்க செத்து போவாங்கன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். இந்த அம்மா நடந்து போகிறத பார்த்து டாக்டருக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்ன ஆச்சுங்கன்னாரு. தெரில சார், நைட்டு படுத்தாங்க, திடீர்னு எழுந்துச்சு உட்காந்தாங்க, நடந்தாங்க, அதான் சரி என்ன ஆச்சு பார்க்கலான்னு உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். அந்த டாக்டர் சரி போய் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தா பழைய ஸ்கேனுக்கும் புது ஸ்கேனுக்கும் பயங்கர வித்தியாசம். அந்த கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் ஆண்டவர் சுகம் தான். ஆண்டவரால் முடியாது ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஒன்று தேவை என்ன தெரியுமா? அவர் எனக்கு சுகம் தருவார் என்கிற அந்த முழு விசுவாசம். விசுவாசம் இல்லை, முழு விசுவாசம். ஒரு சந்திரரோகியான பிள்ளையை இயேசுனிடத்துல கொண்டு வர்றாரு அவங்க அப்பா. சீஷரிடத்துல கொண்டு போனார், அங்கே ஒன்றும் நடக்கலை. இப்போ இயேசுனிடத்துல கொண்டு வந்த பொழுது முதல் கேள்வி இயேசு அவர்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? நான் இதை செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ அந்த அப்பா சொன்ன பதில் தான் இன்னைக்கு நீங்க சொன்ன பதில். என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்? ஆமா. ஆனா ரெண்டாவது ஒரு வார்த்தை அந்த அப்பா சொல்றாரு, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். முதல் பகுதி நான் விசுவாசிக்கிறேன், உண்மைதான். ஆனா அதுக்கு பின்னால இன்னொரு ஒரு மறைமுகமான ஒரு இடம் இருக்குது. அது என்ன சொல்லுது தெரியுமா? அவர் செய்வாரு, ஆனாலும் எதுக்கும் ஒரு டாக்டரை பார்த்துட்டா நல்லா இருக்கும். அவர் செய்வாரு, எதுக்கும் இந்த மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவர் செய்வார், ஆனாலும் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே. நான் இதை செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, ஆமாங்க, அதுதான் அந்த 100க்கு அதிபதி நமக்கு சொல்லி தருகிற காரியம். ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அல்லேலூயா. ஏன் ஜனம் நான் வந்தையா, ஆனா அவங்களுக்குள்ளேயே என்னை பற்றி விசுவாசம் இல்லை. ஆனா உன்னுடைய விசுவாசம் ஆச்சரியமான விசுவாசம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் வேலைக்காரன் பிழைப்பான், நீ போன்னு சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, அந்த நாழிகையிலே அவன் சுகமடைந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன்னுடைய நோய்களை சுமந்து இருக்கிறேன், உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அல்ல, பலவீனம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, உடல் வலிமை குறைதல் அல்லது அன்றாட வேலைகளை செய்வதில் கொஞ்சம் சிரமம். நல்லா தாங்க நடந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கால்வலி அப்படின்றீங்களா? நான் எல்லா வேலையும் செய்வேன் வீட்டில், ஆனால் இப்போ வேலை செய்யறதுக்கு என்னால் முடியல. அதுதான் பலவீனம், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தவர், என்னுடைய பாரங்களை சுமந்தவர், என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்து இருக்கிறார். இன்றைக்கு அந்த நம்பிக்கை நமக்குள்ள வருமானால் நீங்களும் நானும் தைரியமா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. என்னுடைய பாரங்களை ஒவ்வொரு நாளும் அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். என்னை அவர் ரட்சிக்கிறார், என்னை மீட்டெடுக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவர் சொல்றதுனால சொல்றேன். எத்தனை பேர் பலவீனமா வந்திருக்கிறீங்களோ ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தீர் என்று நான் நம்புகிறேன். அப்பா, என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தீர் என்று நம்புகிறேன். எனக்கு ஒரு விடுதலை தாங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னதுனால இதை செய்ய சொல்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் முழு நம்பிக்கையோட, கர்த்தாவே என் பலவீனத்தை உம்மால மாற்ற முடியும், என்னுடைய நோயை உம்மால மாற்ற முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறது. பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் பரிகரிக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்வாரியின் ரத்தம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். எங்களை சுகமாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுது, என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், இல்லையா, என்னுடைய பாரங்களை அவர் சுமந்து கொண்டார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவர் என் மேலே தம்முடைய நன்மைகளை சுமத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. He loadeth us with the benefits. நன்மைகள், சலுகைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் மேல சுமத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அருமையான தேவஜனமே, இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெறுமையாய் நினைக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய நன்மைகளை நிறைத்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொல்றான், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறவர். அருமையான தேவஜனமே, எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி தரும்போது, நீ நம்பிக்கை வைக்கணும். யார் மேல நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:14. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். 2 காரியம் நம்ம செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தால் அவங்களுக்கு என்ன வரக்கூடாது? இருமாப்பான சிந்தை வரக்கூடாது. நல்ல கவனிங்க. பணம் ஒரு சிலருக்கு வந்துச்சுன்னா தலகால் புரியாம ஆடுவாங்க. அவ்வளோ நாள் எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. பணம் வந்துச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இருமாப்புள்ளவர்களாய் இல்லாமலும், அடுத்தது சொல்லு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதா? நிலையற்றது. இன்னைக்கு இருக்க நாளைக்கு போகும். இல்லை, ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், பணம் கையினுடைய அழுக்குன்னுவார். பணம் கையினுடைய இருக்கிற வரைக்கும் அழுக்காக தான் இருக்கும். கையை கழுவுனா காணாமல் போயிடும். அந்த மாதிரி பணமும் காணாமல் போயிடும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும் பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. அல்லேலூயா. யார் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? ஆமாம், அந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பூரணம், பரிபூரணம், சம்பூர்ணம். 3 வார்த்தை மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, காஃபி கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? காஃபி கிளாஸில் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 3/4 டம்ளர் கொடுப்பாங்களா? அது உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கு பேர் என்னது? பூரணம். திருப்தியாக குடிச்சிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் உங்கள் மேலே அன்பு என்ன பண்ணுறாங்க, அது அந்த மேலே ததும்புற அளவுக்கு நிரப்பி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்னது? பூரணம், பரிபூரணம். பரிபூரணம் எது? கீழே கொட்டல, ஆனால் அது பிரிம் வரைக்கும் நிற்குது. அதுக்கு பேர் என்னது? பரிபூரணம். உங்கள் மேலே இருக்கிற ஆசையில் ஊற்றுனாங்க பாருங்க, அது நிரம்பி அப்படியே வெளியே கொட்டுது. அதுக்கு பேர் என்னது? சம்பூரணம். இப்போ ஆண்டவர் எனக்கு தருகிற நன்மைகள் எப்படிப்பட்ட தெரியுமா? சகல நன்மைகளையும் எனக்கு
சம்பூரணமாய் தருகிறவர், கொஞ்ச நெஞ்சல்ல நிரம்பி வழிய செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரனை கேட்டீங்கன்னா அவர் சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வருமானால் நீங்கள் நானும் போதும் போதும்ன்ற அளவுக்கு தான் தருவாரே தவிர, போதாத ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வைக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம்? சம்பூர்ணமான நன்மைகளை உங்களுக்கு எனக்கு தருகிறவர். அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அத்தனை பேருக்கு அவர் தருவார். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு பாருங்க. உலக நன்மைகளினாலே நம்மை நிரப்புகிற ஆண்டவர். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த இடத்துல விதை விதைச்சார் தெரியுமா? செழிப்பான இடத்துல இல்லை, வறண்டு போன இடத்துல, கேரார் என்கிற ஒரு இடத்துல அவனை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டு சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிற இடத்துல நீ குடியிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஈசாக்கு நினைச்சாருயா, எகிப்துக்கு போயிட்டா நம்ம ஆசீர்வாதமா இருக்கலான்னு. இல்லைங்க, எகிப்தெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடம் தான் உனக்கு ஆசீர்வாதம். ஆகவே நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு இருந்து பாரு, அங்க 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28 அதிகாரம் 2வது வசனத்துல, நான் சொல்லுகிற அல்லது நான் கொடுக்கிற இந்த வார்த்தையை நீ கை கொண்டு நடந்தால் உனக்கு எல்லா நன்மைகளும் வரும். அல்லேலூயா. 1வது வசனத்தை வாசிங்க. 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருந்தால், செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை, அல்லேலூயா, ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. 100 மடங்கு அவரால் ஆசீர்வதிக்க முடியும். எல்லா நன்மைகளை உனக்கு தருவதற்கு அவரால் தான் முடியும். 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அன்னாள் சொல்றாங்க, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறவர். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் தான் நிலைச்சு நிற்கும். இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நீங்கள் இங்கே தேடி வந்தீங்க தெரியுமா, உங்களுக்கு அவருடைய நன்மைகளை உங்கள் மேலே சுமத்தி அனுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பை கொண்டு வந்தீங்க? நிரப்பிட்டு போக போகிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ, ஆண்டவரே என்னால் இதுவும் தூக்க முடியும். ஒரு அம்மாவை பார்க்குறேன், நடக்கிறதுக்கு இப்படி கூன் போட்டு நடந்து வந்துச்சுங்க, 3000 ரூபாய் வாங்கிறதுக்கு ரேஷன் கடைக்கு. அது வாங்கிட்டு இந்த 1 கிலோ அரிசி, இந்த பக்கம் பருப்பு, சர்க்கரை, கரும்பு எல்லாத்தையும் பிடிச்சின்னு அவ்வளோ கம்பீரமாக நடந்து போகுது. வரும்போது பார்த்தா, அப்போ ஐயோ பாவம், அவங்க நிற்க முடியாதுங்க, உட்கார வைங்க அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த காசையும் அதையும் வாங்கிக்கின்னு அப்படி கம்பீரமாக போகுது. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ வரும்போது ஒரு வேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், நீ வரும்போது ஐயா எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே இவ்வளோ குறைவாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி உன் மேலே ஏற்றி வைத்து உன்னை அனுப்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஒரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ சங்கீதக்காரனை போல நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், என் மேல் பாரம் சுமத்தினாலும். என்ன பாரம்? ஆஹா, இவ்வளோ நேரம் நானும் தொண்டை தண்டி கத்திட்டு கடிச்சா என்ன நன்மைனான்னு பார்க்குறீங்க. எல்லா நன்மையினாலும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் என் மேலே அதை சுமத்தி சந்தோஷமாக என்னை அனுப்புகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே என்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் நன்மை ஒன்றும் குறைபட போவதில்லை. அல்லேலூயா.
எனக்கு எல்லா நன்மையும் நீர் தரப்போகிறீரப்பா. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய குறைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உன்னுடைய பாரங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், நீ இனிமேல் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ சுமந்து கொண்டீரப்பா, ஆகவே நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, என்னுடைய நன்மைகளை நான் உன் மேலே சுமத்த போகிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் உன் மேலே வைக்க போகிறேன். இந்த இடத்துல நீ என்ன குறைவோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வார்த்தையை கேட்டு நீ அதன்படி செய்ய கவனமாய் இருந்தால் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா, உம்முடைய நன்மைகளை நான் சுமந்து கொண்டு செல்லட்டும். ஆண்டவரே, என் வீட்டுக்கு நான் போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது, உங்களுடைய நன்மைகளை நான் சுமந்து கொண்டு போகணும். என் வீட்டுக்குள்ளே நான் நுழையும் பொழுது ஒருவேளை என் வீடு வெறுமையா இருக்கலாம், ஆனால் என்னோடு வருகிற என் மேல நீர் வைத்திருக்கிற அந்த நன்மைகள் என் வீட்டை நிரப்பணும். ஆண்டவரே, எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தாவீது ஆண்டவர்கிட்ட அதை தான் கேட்டான், கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எப்போது என் வீடு உமக்கு முன்பாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கேட்க போறீங்க, ஆண்டவரே என் வீடு ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா, உம்முடைய நன்மைகளினால என் வீடு நிரம்பட்டும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும், உம்முடைய நன்மைகளினால என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும். என் மேலே ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இங்க வந்த ஒருத்தரும் நீங்க வெறுமையாய் போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தருகிற விடுதலையை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தருகிற நன்மையை பார்க்க போறீங்க. நீ குறைபட்டு போவதில்லை, இருக்க இருக்க விருத்தி அடைய போகிறாய். யார் உன்னை ஒதுக்கினார்களோ அவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி கர்த்தர் வைப்பார். எந்த ஜனம் ஈசாக்கை ஒதுக்குனாங்களோ அவங்க சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஆகவே உன்னோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ண வந்தோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், உன்னை யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னால நீ தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய பாடுகளையும் உன்னுடைய பலவீனங்களையும் உன்னுடைய துக்கத்தை நீ சுமந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையுமே ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டா. இங்க இருந்து நீ துக்கத்தோட திரும்பி போகிறதுக்கு கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வரலங்க. பாரத்தோட நீ திரும்பி போகிறதுக்கு கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வரல. நோயோடு திரும்பி போக கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வரல. உன்னை நன்மையினால் நிறைத்து அந்த நன்மையினை பரிபூரண நன்மையை நீ சுமந்து கொண்டு போவதற்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, ஒரு விஷயம் உம்முடைய நன்மையினால எல்லாரையும் நிரப்புங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்கப்பா, உங்க நன்மையினால என்ன நிரப்புங்க. நான் வீட்டுக்கு போகும்போது உம்முடைய நன்மைகளை சுமந்து கொண்டு போகணும், உம்முடைய சமாதானத்தை சுமந்து கொண்டு போகணும், உம்முடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போகணும். ஏதோ வந்தோம் கடமைக்காக ஆராதிச்சோம் முடிஞ்சிச்சு போலான்னு போகிறது இல்லை. எனக்கு ஒரு நன்மை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேபினுடைய மகள் அக்சால் தன்னுடைய கணவனோட புறப்பட்டா, கழுத மேலே ஏறிட்டா. ஆனால் கிளம்புற நேரம் அவள் கழுதையை விட்டு இறங்கி திரும்பி வர்றா. அப்பா கேட்குறார், மகளை என்னம்மா வேணும் உனக்கு? அவள் சொல்கிறா, அப்பா எனக்கு நிறைய இடம் கொடுத்தீங்க நல்லதுதான், ஆனால் செழிப்பான இடத்த எனக்கு கொடுங்கப்பா, செழிப்பான இடத்த எனக்கு கொடுங்கப்பா. வேதம் சொல்லுது, காலேப் அவள் கேட்டதை கொடுத்தா. ஒரு உலக பிரகாரமான அப்பாவுக்கு அந்த ஆசை இருக்குமானா, இன்னைக்கு உங்களை நம்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த வந்திருக்கிற அந்த அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? என் மகன் என்கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் வேணும்ப்பா, எனக்கு ஒரு சுகம் வேணும்ப்பா, எனக்கு ஒரு அற்புதம் வேணும்ப்பா, எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்ப்பா. கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அன்பின் தகப்பனே, உம்மை நம்பி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இறங்கும் அப்பா. பலவீனமாய் வந்திருக்கிறவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கிறவர்களை சமாதானத்தினால நிரப்புங்க. பாரம் சுமந்து வந்திருக்கிறவர்களை இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை காணட்டும், சம்பூர்ணமான நன்மைகளை அனுபவிக்கட்டும். எல்லாவற்றையும் எங்களுக்கு தர வல்லமை உள்ள ஒரு ஆண்டவருடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மேலும்
கர்த்தருடைய கரம் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.